இந்த திருப்பலியை நமது பகுதியில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் அவருடைய ஜெபங்களுக்காகவும் நலனுக்காகவும் பரிசுத்தமான குடும்ப வாழ்க்கை வாழ இறைவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் என்று இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
புனித ஜேம்ஸ் இவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். யாக்கோபு ஜேம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இவர் ஆண்டவருக்கு மிக அருகாமையில் இருந்த ஒரு அன்பை மிகவும் அதிகமாக அனுபவித்தவர். தன் உயிரையே ஆண்டவருக்காக தியாகம் செய்த பெரும் புனிதர்களில் இவர் ஒருவர். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவரில் இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பும் அந்த உறவும் நம்மிலே இருக்க இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று தொடர்ந்து கொண்டாடுவோம். மேலும் இந்த திருப்பதியை திருந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் நல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் இருவருக்கும் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
செந்நீர் சிந்தம் பேச்சரமுனையை யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவையோடு நம்மை இறங்கினாலும் என்றும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி புரியவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாமை ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித யாக்கோபு திருத்தூதர் விழா. முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கு நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவனே உன்னை
அக்காலத்தில் ஜெபதேவின் மனைவி தன் மக்களோடு வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவர் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவர்களின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றனர். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்கள் முதன்மையாளராக இருக்க விரும்புபவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். தமிழ்ல சொன்னா தெரிந்ததை எப்படாவது வாபஸ் சொல்லுகிறேன். புனித யாகப்பருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் அவருடைய ஜெபங்களுக்கு பாத்திரவான்களாக மாற இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று விசேஷமாக இந்த திருப்பதியை மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யார் இந்த யாக்கோபு? நம் அனைவருக்கும் தெரியும் இல்லையா? யாரு? 12 அப்போஸ்தலர்ல ஒருவர். 12 அப்போஸ்தலர்களில் வேற என்ன தெரியும்? யோவானுடைய சகோதரர். யார் சொன்னது? சலோமியுடைய மகன். அப்பா பேர் மட்டும்தான் இருக்குதுங்க. என்ன அப்பா பேரு? ஜெபதேயு. ஜெபதேயுவின் மகன். வழக்கமாவே அந்த காலத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. ஆகவே பல நேரத்துல பெண்களுடைய பெயர்களே வராது. பெண்களுடைய பெயர்களை எழுத மாட்டார்கள். அவர்களுக்கென ஒரு குறிப்பிட்ட ஏதாவது இருந்தால், அவர்களுக்கே உரித்தான ஒரு விஷயம் இருந்தால், மார்த்தா மேரி அவங்க வீட்டுக்கு போனாங்க. மார்த்தா தான் வீடு, அதனால மார்த்தா பேர் இருக்கும். சலோமி பேரை நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனால் அவருடைய தாயாரின் பெயர் சலோமி. அவர்தான் இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த சலோமியா யார்? இந்த சலோமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னை மரியாளுடைய சகோதரி. ஆக புனித யாக்கோபு, யோவான், இயேசு கிறிஸ்து எல்லாம் சொந்தக்காரர்கள். புரியுதா? ஆகவே தான் ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை கலிலேய கடலோரம் செல்கிற பொழுது பார்க்கிறார் எங்க 2 பேத்தையும். ஓ, எங்க பசங்களா? என் பின்னே வா. அவங்க அப்பாவை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் தன்னுடைய சொந்தக்காரர் என்பது மற்றொரு காரணமும் இருக்கிறது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சலோமி அவர்கள் வருகிறார்கள். வந்து ஆண்டவர் இயேசுவிடம், ஆண்டவரே, எப்படியும் நாம் உங்களுக்கு சொந்தக்காரன் தான், அதனால நீங்கள் அரியணையில் இருக்கும் பொழுது, என்ன அப்படின்னு அர்த்தம்? அரியணைனா என்ன? என்னது? சிம்மாசனம். நீங்கள் அரியணையில் அமரும் பொழுது ஒருவர் உங்களுடைய வலது பக்கமும் மற்றொருவர் உங்களுடைய இடது பக்கமும் இருக்க ஆசீர் வழங்கவும். நீங்க சிம்மாசனத்துல உட்காரும் பொழுது இது என்ன குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய புரிதல், ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயத்தின் முக்கிய அர்த்தம் என்ன, உள் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்கின்ற ஒரு பக்குவம். ஆண்டவர் இயேசுவை என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, அவர் மெசியா தான், ஆனால் நம்மை மீட்க வந்த மெசியா. எவ்வாறு? மோயிசனை போல. மோயிசன் என்ன செய்தார்? இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக பார்வோனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற பொழுது மோயிசன் அவர்கள் மத்தியிலே தோன்றி அவர்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிலே அவர்களுக்கு அரசனை உருவாக்க, ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். ஆகவே மோயிசனை போல ஆண்டவர் இயேசுவும் வந்திருக்கிறார். இவர் ரோமையர்கள் பிடியிலிருந்து எங்களை விடுவித்து மீண்டும் இந்த நாட்டை எங்களுக்கு கொடுத்து ஒரு அரசை அமைக்க உதவி செய்வார் என்று அவர்கள் யோசித்தார்கள். தவறு ஏதாவது இருக்கா? தவறு இருக்கா? இல்லையா? தவறு இருக்குதா? இல்லையா? இருக்குதான்னா இல்லைன்றீங்க, இல்லையானாங்க என்ன சொல்றதுன்னு தெரியலையா? தவறு இல்லை, தவறு கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் உலக நியதிகளுக்கும் உலக ஆசைகளுக்கும் உட்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் இல்லைங்களா? என்னதான் வந்து நம்ம பிரசங்கத்தை கொடுத்தாலும் ஆன்மீகம் தான் முக்கியம், உலகம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. வெளியே போன உடனே ஆன்மீகமா வருது, ஆன்மீகமா வருது. உதாரணமா சொல்ல போனோம்னு சொன்னா, இது பூசமுச்சி பிரியாணி இருக்கா? இருக்குதா? இருக்கா? இல்ல. மத்தியானம் எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டா உங்களை விட்டு சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? சாமியார் முத கொண்டு இங்க சேவை பண்ற ஒருத்த எல்லாத்தையும் திட்டிட்டு போயிடுவோம் இல்லைங்களா? என்னத்த பண்றாங்க, ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க, ஒரு வாய் சோறு கொடுக்க முடியல அப்படின்னு. அதுதான் உலக நியதி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இதெல்லாம் நாங்க டெய்லி பாக்குறோம். சாமியார்களை கேட்டு பாருங்க, வருவாங்க, பெங்களூர்ல எல்லா இடத்துல இருந்து வருவாங்க. அவங்களுக்கு நான் உதவி செய்துதானே ஆக வேண்டும். ஒரு சிலர்லாம் ஏமாத்துறாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு ஏதாவது நான் இல்லைன்னு சொன்னா என் ஆபீஸ்ல இருந்து கேட் வரைக்கும் என்ன திட்டின்னு போவாங்க, காதல விடுற மாதிரி. நானே கேட்டு சரி பரவாயில்ல திட்டின்னு போய் ஒரு முறை 2 முறைனா திட்டாதான் சொல்லலாம். டெய்லி திட்டம் என்ன பண்றது, எங்களுக்கு கூட வந்து மறுத்து போயிட்டு இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலக நியதியின் பிடிவாதத்தில் அவர்கள் யோசனை செய்தது சரிதான், தவறு ஒன்றும் கிடையாது. மோயிசன் எங்களை மீட்டெடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தார். ஆக ஆண்டவர் இயேசுவும் அவ்வாறு தான் வாழ்வாதாரத்தை கொடுப்பார். ஆக அப்படி செய்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசனாக இருப்பார். அரசனாகிற பொழுது அவர் அரியணையில் இருக்கிற பொழுது, மந்திரி சபையில ஒருத்தரை வந்து டெவலப்மெண்ட் மினிஸ்டராகவும் இன்னொருத்தர் ஹோம் மினிஸ்டராகவும் வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கிறாங்க தாயார். தவறு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, தவறு எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு இருந்த இவர்கள் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தார்களே, அதுதான் தவறு இல்லையா? நம்முடைய தாய்மார்கள் தந்தைமார்கள் இருக்கிறாங்க, வயசானவங்க. ஒரு சில சமயத்துல பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்.
படிக்க வச்சு அவங்க வந்து பெரிய பெரிய அளவுக்கு வளர்ந்துறாங்க. வளர்ந்து பெரிய பெரிய பங்களா கட்டி, அப்பா எங்க வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றாங்க? நீங்க என்ன சொல்றீங்க? காலி பண்ணி கிளம்பிடுவீங்களா? என்ன சொல்லுவோம்? வா போலாம். காத்துல இருந்துறீங்க மாற்றம் மருமக கூட்டின்னு போயிருங்க, போக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இந்த வீட்டுல தான் நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து உன்னை காப்பாற்றி உன்னை வளர்த்த இடம், இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன். எத்தனை முறை சொல்றது இல்ல இல்லையா? ஆக மக்கள் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? ஏன் உங்க அம்மா அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எங்க அம்மா அப்படித்தான், எங்க அம்மா பிடிக்கிறாங்க, பிடிவாதக்காரி. தன்னுடைய துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அவள் அனுபவித்து வாழ்ந்து சந்தோஷத்தை கண்ட இடத்தில் கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாள் என்ற மனதை புரிந்து கொள்கின்ற பக்குவம் அவளுடைய மகனுக்கு உண்டு. ஏன் என்றால் அவர்களை அருகாமையில் இருந்து பார்த்து அனுபவித்திருக்கிறார். இல்லைங்களா? இல்லையா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது யோவானும் சரி யாக்கோபும் சரி ஆண்டவர் இயேசுவிடத்துல அவரோடு வாழ்ந்தவர்கள், அவரை பற்றி அதிகமாக தெரிந்தவர்கள். முக்கியமான விஷயங்களை எல்லாம் செய்கிற பொழுது இந்த அப்போஸ்தலர்களை ஆண்டவர் இயேசு அழைத்துக் கொண்டு செல்கிறாங்க. ஜெயரஸ் வீட்டுக்கு போறாங்க. அந்த குழந்தை இறந்துட்டு இருக்குது, உயிர்த்தெழ செய்கிற. யார் பக்கத்துல இருந்தா? யார் பக்கத்துல இருந்தா? ராயப்பர் இருந்தாரு, அப்புறம் அருளப்பர் இருந்தாரு, அப்புறம் யாக்கோபு இருந்தார். ஆண்டவர் இயேசு உருமாற்றம் பெற்றார் மலை மீது. யார் இந்த கூட? 3 பேர். இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. கெத்செமனே தோட்டத்துல யார் இருந்தாங்க? இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. ஆக ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் இந்த அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுவார். மானிட மகன் மனிதர் கையிலே ஒப்படைக்கப்படுவார். அவர்களுடைய கரங்களில் சிக்கிக்கொண்டு வேதனைகளை அனுபவித்து மரணம் கொள்வார். அவர்களை கொலை செய்வார்கள், 3வது நாள் உயிர் தெழுவார் என்ற சத்தியத்தை சொன்ன பிறகு அவருடைய தாயார் வந்து இந்த ஒரு குறிப்பு வந்த வேண்டுகோளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னால் வைக்கிறார். அப்ப என்ன சொல்லி இருக்கணும்? யோவான், அம்மா நீ கேட்கிறது தான். ஆண்டவர் இயேசு இந்த உலக அளவுக்கு ஒரு மெசியா கிடையாது, ஆன்மீக அளவுக்கு மெசியா. அதை எடுத்து சொல்லி இருக்கணும் இல்லையா? எடுத்து சொல்லி இருக்கணும் அம்மாவுக்கு. ஒரு சில சமயத்தில் நாம வந்து பாசத்துல நாம கேட்கிறோம், இல்லைன்னு சொல்ல. இப்ப ஸ்கூலுக்கே போகும்போது என் பையனை போட்டிருந்தா சாமி, என் பையனை போட்டிருந்தா சாமி. அதுக்கு வந்து சாமியார் என்ன சொன்னா, உங்க பையனை மட்டும் ஸ்கூல்ல சேர்த்தின்னு மற்றவங்க எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடணும் இல்லையா? தாயுடைய பாசம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது புரிந்து கொள்கின்ற பக்குவமும் எண்ணமும் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்கள் கேட்டவுடன் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் குடிக்க வேண்டிய பாத்திரத்தை உங்களால் குடிக்க முடியுமா? முடியும் அப்படின்றாங்க, அடம்பிடிக்கிறார். முடியும். அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைகளின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அத்துணை பக்குவம் அவர்களில் இருந்திருக்கவில்லை என்பதும் கூட பொருளாகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் சின்ன பிள்ளைகளை வந்து சொல்றோம், இல்லப்பா நாளைக்கு வந்து நான் ஒரு கோயிலுக்கு போறேன், ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும், அதனால நீ வீட்டுல இதை நான் போயிட்டு வரேன். பசங்க என்ன சொல்லுவாங்க? நானும் வருவேன். 10 கிலோமீட்டர் நீ நடப்பியா? நான் நடப்பேன். சொல்லுங்களா? கூட்டணும் போனா எல்லாம் நாம தான் சுமந்துன்னு போகணும். ஒரு அவ்வளவு தொலைவு போன உடனே அம்மா அப்பா உட்காந்து ஆடும். நீங்க ஏதாவது நடக்க வச்சுங்கன்னா உருண்டு போறணும். அதை பார்த்து மனசு தாங்காம தூக்கி தோல் மேல போட்டுன்னு நாம நடக்கிறதே பெரிய விஷயம், நம்ம உடம்பே பெரிய பாரம், இதுல இது வேற இன்னொரு பாரம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அடம் பிடிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல, அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. நாம் பிடிக்க வேண்டிய பாத்திரத்தில் நீங்கள் பிடிக்கலாம், ஆனால் அருளுவது வலப்பக்கமும் இடப்பக்கமும் அருளுவது என் கரங்களில் இல்லை, என் தந்தையின் திருவுடப்படி
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதற்காகத்தான் அப்போஸ்தலர்ல முதல்ல இறந்தவர் யாக்கோபு தான். முதல்ல இறந்தவர் அவர்தான். 44வது வருஷத்திலே இறந்து போறாரு. 44வது வருஷத்துல இறந்து போறாரு. ஆண்டவர் இயேசு இறந்து ஒரு 10 வருஷத்துல அவர் கொலை செஞ்சிடறாங்க. அக்ரிப்பா, ஹெரோது அக்ரிப்பா, முதலாம் அக்ரிப்பா தலையை வெட்டி கொன்றுறார். புரியுதுங்களா? ஆக ஆண்டவர் இயேசு குடித்த பாத்திரத்தில் அவர் குடித்தார். அவர் குடிக்கிற பொழுது அரியணை அவருக்கு தேவைப்படவில்லை. அரியணையின் வலதுபுறமோ இடதுபுறமோ அவர் கேட்கவில்லை. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருந்தால் போதும் என்று தன் உயிரை தியாகம் செய்கிறார். அது வலப்பக்கம். இடப்பக்கம் ஒருத்தருக்கு இருந்தத யாரு? அருளப்பர். அருளப்பர் முதிர்ந்த வயதிலே எங்கோ நாடு கடத்தப்பட்டு கடைசியாக தன்னுடைய 100 தாண்டி அவர் இறக்கிறார். அவர் பாத்திரம் வித்தியாசமான பாத்திரம். அப்பொழுது அவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, நீர்தான் என் நிரந்தரம். உன் அரியணையோ இல்ல மற்ற விஷயங்களோ நிரந்தரம், நீ மட்டும் தான் நிரந்தரம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான விஷயத்தை பார்த்த உடனே ஆண்டவர் ஒரு அருமையான பாடத்தை சொல்லுகிறார். உங்களில் எவர் முதன்மையாக இருக்க விரும்புகிறாரோ அவர் உங்களுடைய கடைசியவனாக இருக்கட்டும், சேவகனாக இருக்கட்டும், சேவை செய்கிறவனாக இருக்கட்டும். ஆகவே தான் கிறிஸ்துவ வாழ்வு என்பது அதிகாரத்தில் இல்லை. கிறிஸ்துவ வாழ்வு என்பது அதிகாரத்தில் இல்லை, ஆணவத்தில் இல்லை. கிறிஸ்துவ வாழ்வு என்பது எளிமைதனத்தில் இருக்கிறது. எளிமைதனத்தில் இருக்கிறது, சேவையில் இருக்கிறது, பிறர் அன்பில் இருக்கிறது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமை ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவனாக வாழ்வதில் பெருமை இருக்கிறது. கிறிஸ்தவன் என்று சொன்னால் பெருமை ஒன்றும் கிடையாது, கிறிஸ்தவனாக வாழ்வதில் பெருமை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக படைப்பாளியாக இருந்தாலும், உலகத்தை மீட்டவராக இருந்தாலும், தன்னுடைய சீடர்களின் பாதங்களை குனிந்து கழுவுகிறார். அவள் பாதங்களுக்கு முத்தமிடுகிறார். யார் செய்வார்? யார் செய்கிறார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சி என்பது இன்றைய உலகத்தில் பெரிய சவால். தாழ்ச்சி என்பது இந்த உலகத்தில் பெரிய சவால். எத்தனை பேர், எத்தனை வீட்டுல பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கௌரவத்தை கொடுக்குறாங்க சொல்லுங்க பாருங்க. சின்ன பசங்களா இருக்கும்போது கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க முட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டீங்க இல்லையா? எனக்கு முட்டாய் வேணும்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கும் போய் கட்டி பிடிச்சி ஒரு முட்டா கேரண்டி ஒரு சாக்லேட் ஆச்சும் வாங்கி கொடுத்துருவாங்க. இல்ல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருவாங்க. பிள்ளைகள் செய்யும். அவர்கள் வளர்ந்து பெரியவங்களை ஆன பின்னாடி, அவருடைய வாழ்வு சிறப்பானது பின்னாடி தாய் தந்தையருக்கு அதே அன்பும் அதே பரிவும் அதே பாசமும் கொடுக்கிறார்களா? இல்லையா? அனுபவத்தை சொல்றாங்க பெரியவங்க. நான் கேள்வியே முடிக்கல, பதில் சொல்லிட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க மாதிரி எல்லாம் எங்கிட்ட பிடிக்கின்னு என்ன நடுரோட்ல விட்டாங்க இல்லையா? அமைதி, தாழ்ச்சியான வாழ்வு எங்க இருக்கிறது? அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இறைவனுக்கு, தன் தந்தையானவருக்கு தாழ்படிதான். என்ன சொன்னார்? கடைசியில கூட, ஆண்டவரே, இந்த பாத்திரம் எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது, என்னால் குடிக்க இயலவில்லை, ஆனாலும் உம்முடைய திருவுளத்தின்படி எனக்கு இது ஆகட்டும் என்பதாக தலைகுனிந்து ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை, அந்த சித்தத்தை நிறைவாக நிறைவேற்றுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுதான் கிறிஸ்துவம். அதுதான் கிறிஸ்துவம். அதைத்தான் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அரியணையின் வலதுபுறமோ இடதுபுறமோ அமர்வதில் உங்களுக்கு எந்தவித பெருமையும் இல்லை. எந்தவித பெருமையும் இல்லை. இன்னைக்கு போட்டியே அதுதான் இல்லைங்களா? போட்டியே அதுதான், உலக போட்டி அதுதான். இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆகிறேன் அப்படின்னு சொன்னா அவரை பிடிக்க முடியறதில்ல. நம்மளால பிடிக்க முடியுதா? அவர்கிட்ட சொல்ல முடியுமா, நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட், நீங்க மக்களுக்கு சேவை செய்யணும், உங்களையே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்களேன்.
பிரச்சனை தான் இல்லையா? ஓட்டு போடும்போது அதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா நீங்க ஓட்டு போடல அதனால கேட்பாங்க. நான் உங்களுடைய தாய்மார்களே அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ ஓட்டு கேட்கும்போது. அப்புறமா தாய்மார்களா இல்ல அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு முடிச்ச பின்னாடி உங்களுக்கே தெரியும் இல்லையா? அத்தகைய சேவை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவது கிடையாது. தாழ்ச்சி என்றால் ஆண்டவர் இயேசுவை போல தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுகின்ற அளவிற்கு தாழ்ச்சி உங்களிலே இருக்க வேண்டும். ஏன் இந்த தாழ்ச்சி? எதற்காக தாழ்ச்சியை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார்? உங்களில் எவன் முதல்வனாக இருக்க விரும்புகிறானோ அவன் கடைசியவனாக இருக்கட்டும். எவன் எஜமானனாக இருக்க விரும்புகிறானோ அவன் உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? ஏனென்றால் எந்த ஒரு காலத்திலே மனிதனுக்கு அகங்காரம் என்பது வரக்கூடாது. நான் என்கின்ற அகங்காரம் தான் நாம் நிலைவாழ்வுக்கு நம்முடைய நிலைவாழ்வுக்கு பெரும் முட்டுக்கோலாக இருக்கிறது. இல்லை, ஒரு பெரிய சுவராக நின்று கொண்டிருக்கிறது. அகங்காரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வாட்டி வதைக்கும், நம்முடைய மனிதத்தை உருகுலைக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்போ இந்த அகங்காரம் நம்மை விட்டு போகிறதோ அப்பொழுது நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் மட்டும்தான் தேவைப்படும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆசைகளை அடக்கி வாழ்கின்ற விதமும் நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வும் கூட சீரும் சிறப்பமாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யாக்கோபையும் யோவானையும் பார்த்து, நீங்கள் முதல் அதிகாரத்தை கொண்டவர்களாக இருக்க விரும்பினால் சேவை செய்யுங்கள். அதுதான் இன்னைக்கு அருமையான விஷயம். சேவை செய்யுங்கள். தாழ்ச்சி மனப்பான்மை உங்களில் இருக்கட்டும். நான் எவ்வாறு உலக நீதிக்காக, உலக மக்களுக்காக, அவருடைய பாவங்களை போக்குவதற்காக என் உயிரை தியாகம் செய்ய நான் துணிந்திருக்கிறேனோ அதே போல நீங்களும் துணிந்து நில்லுங்கள். இறையை போதிக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை போதிக்க, அந்த அருமையான விஷயத்தை மக்களுக்கு எடுத்து இயம்ப, உங்கள் உயிரையும் தியாகம் செய்கின்ற அளவிற்கு நீங்கள் தாழ்ந்து பணிந்து நின்று கொண்டிருங்கள் என்பதை இதன் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதை முழுமையாக புரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கூறிய அந்த அருமையான விஷயத்தை நோக்கி வாழ முயற்சிக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்த பின்பு அவருக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நாம் பங்கு கொள்ளும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான். அவர்கள் ஆசைப்பட்டிருந்தாலும், உலக விஷயங்களுக்காக ஆசைப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு ஆன்மீகத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்தார்கள் என்பதை நீங்கள் ஆழமாக மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆசைகள் அதிகம்தான். நாம் இளமையாக இருக்கிற பொழுது உலகமே எனக்கு வேண்டும் என்று ஓடி உழைக்கிறோம். வயதான பொழுது எனக்கு உலகமே ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி கோயிலை பார்த்து நடக்கிறோம். இறைவா, எனக்கு ஒரு நல்ல சாப கொடு, நான் செத்த பின்னாடி உன்னுடைய முகத்தை காண்கின்ற வரத்தை கொடு. இதுதான் ஒவ்வொருடைய ஜெபம். வயதான போது இல்ல நான் நாளைக்கு ஆபீஸுக்கு போகணும், ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் தோணும். எழுந்து உட்கார்றதே பெரிய விஷயம் இல்லைங்க, போய் சம்பாதிக்கிறது இல்லைங்களா? சோ ஆக இந்த ஆசைகள் ஒவ்வொருவரிடமே இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கிறது. ஆசைகள் தேவை. ஆனால் ஆசை உங்களை விழுங்கிவிடக் கூடாது. உங்களுடைய ஆசைகள் உங்களை விழுங்கிவிடக் கூடாது. அதிலே நீங்கள் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். ஆசைகள் சகஜம்தான், ஆனால் இதை தாண்டி ஆன்மீகம் என்பது உறுதி என்பதை நாம் மனதிலே இருத்திக் கொண்டு நம்முடைய உலக ஆசைகளை குறைத்து ஆன்மீக ஆசைகளை வளர்த்து ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்திலே தினநித்தியமும் வாழவும், அதை அனுபவிக்கவும், அதை பிறருக்கு எடுத்து இயம்பவும் எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்த வழி நடத்தட்டும் என தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. அனைவரும் எழுந்து நிற்கவும். இப்பொழுது நம் அனைவரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய குடும்ப தேவைகளையும்
ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்த வண்ணம் புனித யாகப்பர் மற்றும் அவருடைய அன்பு சகோதரர் அருளப்பர் நமக்காக ஜெபித்து நாம் ஜெபிக்கின்ற வரங்களை ஆண்டவரிலிருந்து பெற்றுத்தர நாம் அனைவரும் பக்தியோடு வந்தார்கள். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திருச்சபையை வழிநடத்தும் எமது திருத்தந்தை ஆயர்கள் குருக்களுக்காக மன்றாடுகின்றோம். இயேசுவை போல் இவர்கள் போதனை வாழ்வாக்கி, இயேசுவை போல் ஏழைகள் வாழும் தெருக்களில் நடந்து நோயுற்றோருக்கு சுகமும் பாவங்களை மன்னித்து ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வை நிறைவாழ்வையும் அளித்தது போல் திருச்சபையின் தலைவர்கள் செயலாற்ற வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டை ஆளுவோருக்காக மன்றாடுகின்றோம். என் நாட்டு மக்கள் தலைவர்கள் மேடை பேச்சு பேசி அதோடு நின்று விடாமல் வறுமையில் வாடும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை தகுந்தவர்களுக்கு வீடும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் நாட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை முன்னேற்ற வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோருக்காக மன்றாடுகின்றோம். தெருவோரத்தில் வாழும் தொழுநோயாளிகள், பார்வையற்றோர், ஊனமுற்றோர், தனிமையில் பகைமையின் பிடியில் வாழ்வோர் அனைவரையும் ஆண்டவரின் அருட்கரமும் இயேசு இவர்களின் நோய்களை தீர்த்து மன அமைதியை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிள்ளைகளாக நாங்கள் ஒரு குடும்பமாக சென்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பாதுகாவலர் புனித யாக்கோபு அவரது திருவிழாவை கொண்டாடும் எங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரணும். நாங்கள் அவரை போல விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உம்மை இருக பற்றி கொண்டு உம்முடைய பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் வாழவும் உம்முடைய அருள்வளங்களை அனுபவிக்கவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நெஞ்சு மன்றாடுகின்றோம். Amen.
ஆண்டவர் தமது இரட்சிப்பாகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருமறை அனைத்தின் நலனுக்காகவும் ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மேற்படைக்கும் பாடங்களாக திருமுழுக்கலாம் எம்மை உயர்த்தவும். உமது திருவிடப்படை திற தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்தவரையை நாங்கள் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அவர் பாடப்படவுடன் தெரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் எனக்காக பிறந்தே எனக்காக மறித்தே
உயிர்த்தி மீண்டும் தருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நேரத்தை குறித்து நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியத்துறை தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டிய நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தின் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் கோயில்களும் எதிர்நோக்குடன் கோயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் எண்ணும் கூர்ந்து உமது திருவுகளில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இறுக்கமாயும் இரவில் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் வர அருளை உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோ இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சியான உள்ளம் வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை. அதுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு கேள்வி கேட்கலாம், சாமி, தாழ்ச்சி நான் ஏன் இருக்கணும்? ஏன் தாழ்ந்த உள்ளத்தோட நான் இருக்கணும்? நான் ஏன் சேவை செய்யணும்? நான் ஏன் பிறரை அன்பு செய்ய வேண்டும்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களானால் பதில் இவ்வாறாகத்தான் இருக்கும். மனிதம் என்பது அதுதான். அகங்காரம் இல்லை மனிதன், தாழ்ச்சி தான் மனிதன். பிறர் அன்பு, பிறர் சேவை, மன்னிப்பது, மன்னிப்பு ஏற்றுவது, உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது, இதுதான் மனிதன். யாருக்குமே இந்த வாய்ப்புகள் இல்லை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அகங்காரியாக வாழ்ந்தால் உலகம் நம்மை போற்றி புகழாது, நம்முடைய பெயர்களும் நீக்காது. யார் தாழ்ந்த உள்ளத்தோடு பணிவிடை செய்கிறார்களோ, ஊழியம் செய்கிறார்களோ, பிறரை அன்பு செய்கிறார்களோ, பிறர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்தான் வாழ்கிறார்கள். நமது பணமோ பொருளோ அதிகாரமோ வாழ்வது கிடையாது. நம் மனிதம் வாழ்ந்ததா? மனிதன் வாழ்ந்திருந்தால் அந்த மனிதன் வாழ்கிறான். பல பேர் நம்ம பிள்ளைங்க கேட்கிறாங்க, அப்பா அம்மா நான் ஏன் கவனிக்கணும், ஏன் பார்க்கணும், ஏன் பேசணும், ஏன் அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும்? நிறைய கேள்விகள் கேட்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அதில் தான் உனக்கு ஆசீர்வாதம் என்பதை எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சீராக ஆகமம் 3வது அதிகாரத்தை எடுத்து படிக்கணும்.
நீ எத்தனை தான் பெரியவனாக இருந்தாலும் உன் தாயின் சாப முன்னிலை இருந்தால் உருப்படாம போயிடுவாங்க. ஒரு தாயுடைய சாபம் இருந்தால் உருப்படாமல் போயிடுது. ஒவ்வொருவர்கள் கட்டி வாழ்ந்தாலும் சரிந்து விழுந்து விடும். உன் தாயின் ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு பொக்கிஷத்தை போல. இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் உண்மையாவே நடக்குமா பாக்குறேன் கேட்டீங்கன்னா, நான் நம்புறேன். என் தாய் மீது எனக்கு ரொம்ப கௌரவம் அதிகம். நான் எங்கு சென்றாலும் என்னை ஆசீர்வதிப்பார்கள். என் தாயிடம் நான் பொருளோ பொண்ணோ எதுவுமே கேட்டது இது வரைக்கும் ஒன்றுமே கேட்கல. ஒரே ஒரு முறை எனக்கு சைக்கிள் வேணும்னு கேட்டேன். சைக்கிள் வாங்கி கொடுக்கலாமா? ஆனா என்னை நிறைவாக அன்பு செய்தார். அந்த தாயின் ஆசீர்வாதம் தான் என்னை இத்தகைய ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அதை நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் ஆக்சுவலா நீங்க எல்லாரும் பொது மக்கள், நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஆக்சுவலா குருவானவர் ஆக வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு கிடையாது. எங்க அப்பா மிலிட்டரிக்காரர். நான் நடந்த பாதையில தான் வீரர்கள் உட்கார்ந்து, நான் நடந்த பாதையில தான் என் பிள்ளை நடத்தினா அப்படின்னு சொல்லி எடுத்து மிலிட்டரியில சேர்த்து விட்டுருந்தார். நான் நாளைக்கு போகணும், காலையில பெட்டி எடுத்து போகணும். இன்னைக்கு சாயங்காலம் எங்க அம்மா கேட்டாங்க, எங்கடா போயிட்டு வரீங்க நீங்க 2 பேரும்? இல்ல அப்பதான் கூட்டு போயிட்டு மிலிட்டரியில சேர்த்து விட்டாரு, நாளைக்கு போகணும் அப்படின்னு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருந்தது, வேப்ப மரம். வேப்ப மரத்துக்கு உட்காந்து சொன்னாங்க எங்க அம்மா, நான் சிறு வயதிலிருந்தே உன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஜெபம் செய்திருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பிறக்க போற பிள்ளை அப்பெல்லாம் பெரியவங்க உங்களுக்கு நல்லா தெரியும், பெண் பிள்ளைகள் பிறந்தால் பேசுவாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தா எடுத்து கொஞ்சுவாங்க. அதனால எங்க அம்மா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துருந்தோம் அப்படின்னு கடவுள்கிட்ட மாத சகாய மாத இருக்க ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. 45 நிமிடம் தான் என் தாயார் என்னிடம் பேசினார். அது பேசி 30 வருஷம் ஆகுது. அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இன்று கூட என்னுடைய வாழ்க்கை. அதுதான் தாயுடைய ஆசீர்வாதம். எத்தனையோ கஷ்டங்களை நான் எதிர்கொண்டேன். எத்தனை கஷ்டம் அப்படின்னு சொன்னா, போக வழி தெரியாத விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே நடந்தது. அந்த தாயும் இந்த தாயும் உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த தாயும் இந்த தாயும் தான் என்னை இதுவரைக்கும் கைப்பிடித்து என்னை நடத்தி வருகிறார்கள். தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்திற்கு அத்தனை முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளே, உங்களுடைய நல்ல நாட்களிலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கு முன்பாக உன் தாயின் தந்தையின் பாதத்திற்கு விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். அதைவிட சிறந்த ஆசீர்வாதம் வேறொன்று இல்லை. நான் சொல்றேன் கேளு. அதுதான் தாழ்ச்சியுடைய வாழ்வு. எப்பொழுது மனுஷனுக்கு அகங்காரம், என்ன அவன் என்னத்தான் எனக்கு பிளஸ் பண்றது, எங்க அம்மா என்னத்தான் செஞ்சுட்டாங்க, அந்த அண்ணாம கிட்ட போய் பிளஸ் வாங்குறது, நிறைய பசங்க சொல்றாங்க. தவறு. ஆகவே அந்த தாழ்ச்சியுடைய மனப்பாங்கு உன்னிலே இருந்தால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதிலேயும் பிறருக்கு சேவை செய்வதிலும் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு அகங்காரம் என்கின்ற ஆணவம் இருந்தால் மட்டும்தான் உனக்கு இதிலே பிரச்சனைகள் வரும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சியான உள்ளம் தான் முழுமையான மனிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முழு மனிதம் தான் ஒரு நல்ல கிறிஸ்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே புனித யாக்கோபு, நாம் நல்ல மனிதர்களாக வாழவும், அந்த மனிதம் கிறிஸ்துவை வளர்க்கவும், நம்மில் ஆன எல்லா விதமான வாழ்க்கை முறையை நாம் ஏற்றுக்கொள்ளவும் இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று கரங்களை விரித்து தந்தையிடம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டவரை தீமை இடத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிதம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கருத்தும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி
வரவிருக்கும் பேரின்ப வாழ்வை எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் எழுத்தலை திருவுளம் கொள்வீராக. இரண்டு மாவட்ட ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்ந்த உள்ளத்தோடு அவரை இருக்க பற்றிக் கொள்கிற பொழுது நம் தாயாக தந்தையாக நம்மை வழி நடத்துகின்ற நல்ல இறைவன், நல்ல ஆய்வு. இத்தகைய செம்மறியின் திருவிருந்து கணக்கை பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வழங்கப்படும் நற்கருணை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் பிற மதத்தினவர் இருந்தால் தயவு செய்து இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும் நீங்கள் இருந்த இடத்திலே இருந்து ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். I request only the Catholics to come forward to receive communion. Those who do not belong to Catholic faith kindly refrain from receiving it. Thank you. என்னை
சற்று நேரம் அமர்மாறு என்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது நமக்காக தம்முடைய நேரங்களை எல்லாம் விட்டு திருப்பலி ஆற்ற வந்திருக்கும் குருக்களுக்கு இப்பொழுது நாம் நம்முடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தெரிவிக்க இருக்கின்றோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்முடைய பங்கு தந்தை ஆரோக்கியசாமி செபாஸ்டியன் அவர்கள் திருப்பலிக்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார். சென்ற கொடி வரத்தன்று கொடி திருவிழாவாக நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம். ஃபாதர் கண்டிப்பாக இங்கு வர வேண்டும் என்று இங்கு அவர் வந்திருக்கின்றார். நமக்கு எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. நம்முடைய கைகளை கட்டி நாம் ஆராதனை செய்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய இந்த சபையை சார்ந்த திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் அவருக்காக இந்த பொன்மாலையை அணிவித்து அவரை கௌரவித்து மகிழ்ச்சியை படுத்துவார். நன்றி. இன்னும் நம்முடைய
இன்னொரு ஃபாதர் ஆரோக்கியராஜ் அவர்கள் நம்முடைய சஞ்சீவ் இன்ஸ்டிடியூஷன்ல அவர் கரஸ்பாண்டன்ஸாக இருக்கின்றார். அவருக்கும் இந்த பொன்மாலையை போற்றி நாம் அவரை கௌரவித்து மகிழ்ச்சி படுத்துகின்றோம். நம்முடைய உதவி பங்கு தந்தை ஃபாதர் ஜோசப் சுரேஷ் அவர்கள், அவருக்கும் நாம் நன்றி செலுத்தி பொன்மாலையை போற்றி அவருக்கு நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தெரிவித்து கொடுக்கின்றோம். எழுதிக் பொழுது ரமேஷ் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வார். மேலும் நம்ம இசைக்குழு பிரதர்ஸ் மற்றும் அவருடைய எல்லா குழுரும் இசை நமக்காக தந்து இந்த திருப்பலியிலோ வழி நடத்து கொடிய தினமாகட்டும் திருவிழா தினம் இருக்கட்டும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்து ஒரு ஆசீர்வாதமாக இந்த திருப்பலிக்குள் நடத்தி செல்வதற்காக நம்ம மிகவும் நன்றியை கூறுகின்றோம். மேலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருடமும் நமக்காக புது புது பாடல்களை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி இந்த திருப்பலி வழியாக ஆசீர்வாதமும் அவரோட ஊழியமும் எடுத்து செல்வதற்காக அவர் குழுவின் சார்பாக எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நாம் இந்த கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி இது பண்ணுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருத்தூதரான யாக்கோபின் திருவிழாவிலே உமது திருவிருந்தம் பேரன்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பங்கு தந்தையாக ஃபாதர் சுரேஷ் ஜோசப் அவர்கள் இருக்கிறார். உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஆரோக்கியராஜ் மற்றும் அவருடைய சங்கத்தினர் அனைவருக்கும் இந்த திருவிழாவை நல்லபடியிலே தயாரித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பகுதியில நம்ம பகுதியில இது 3வது சிற்றாலயத்து திருவிழா. ஸ்டார்டிங்ல நான் சொல்ல விரும்பல, அதனால இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து கவனிங்க, எனக்கு ரொம்ப முக்கியம். நான் உங்கள் பங்கு தந்தை என்று சொன்னால் உங்கள் குடும்பத்திலே ஒருவர். ஆகையால என்னை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரவேற்கலாம். வான்னு சொன்னா அதுக்கு தான் நான் வந்து இங்க இருக்கிறேன். இருக்குங்களா? உங்களுக்காக நான் எப்பவும் கெஸ்ட் கிடையாது. வீட்டில் உங்க உள்ள வராங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸ்டா? ஸோ அந்த எண்ணமும் மனப்பக்குவம் நம்மளே இருந்தால் நம்மளது உறவும் பணியும் சிறக்கும். உறவும் பணியும் சிறக்கும். அது வெறும் வீட்டில் வந்து காப்பி குடிச்சிட்டு போறது மட்டும் இல்லை. உங்களுக்கு எந்தவித உதவி ஆனாலும் சரி, இல்லை ஒரு அறிவுரை ஆனாலும் சரி, ஆன்மீக விஷயம் ஆனாலும் சரி,
இங்க எப்பொழுதுமே வரும். என்னுடைய இது வந்து பூட்டு போட்டாலாம் இருக்காது, செக்யூரிட்டிக்காக பூட்டு போடுறோம், ஆனா தொடர்ந்து என்னன்னா எனக்கு லைசன்ஸ்ல கொஞ்சம் நிறைய வேலைகள். இன்னைக்கு கூட காலையில பிரசங்கம் கொடுத்து கொஞ்சம் கஷ்டமா. ஏன் அப்படின்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது எனக்கு. காலையில 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 12:30 மணிக்கு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 3:30 மணிக்கு பேசினே இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். புதன்கிழமை தியானம் இருந்தது, வியாழக்கிழமை மீட்டிங் இருந்தது, பேரண்ட்ஸ் பிரஸ் மீட்டிங். அதை தலைமை தாங்கி நடத்தி கொடுப்பதன் பொறுப்பு எண்ணில இருந்ததன் காரணமாக பேசினே தான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆகையாக இந்த திருவிழாக்கள் எல்லாம் நல்லதுதான். இது முடிந்த பிறகு நமது உறவு சரியாக இருக்க வேண்டும், ஆன்மீகத்தில் வளர வேண்டும். இப்பொழுது நான் ஏற்கனவே பிரதர்ஸ் சொல்லியிருக்கிறேன். இன்னும் வந்து நம்மளுடைய பொண்ணுல அன்பியம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம். ஏற்கனவே பிஷப் சொல்லியிருக்கிறேன். அன்பியம் அப்படின்னா நம்முடைய பகுதியில் இருக்கிற இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஜெபம் செய்து, குடும்பத்திற்காக ஜெபம் செய்து, அவங்களில் இருக்கிற பிரச்சனைகளை கேட்டு அதற்கு எத்தகைய விளக்கத்தை நாம் கொடுக்க முடியும், எத்தகைய ஒரு சொல்யூஷன் தேடலாம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். இதெல்லாம் இருக்குது. ஆகவே இந்த ஒவ்வொரு முறை வரும்போது தயவுசெய்து எனக்கு ஷால் மாலை போடாதீங்க, எனக்கு பிடிக்காது. இந்த ஒரு முதல் முறை ஓகே, தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நான் எங்குமே அது வந்து நான் போடுறது இல்லை, மற்றவங்களுக்கு போடுறதே இல்லை. பூஜையில் வந்து அது யாரும் வந்தாலும் நான் போடுவாங்க, ஆர்ச் பிஷப் வந்தால் கூட போடுவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன். திருப்பதியிலே ஐ வில் நாட் டூ தட், வெளியே ஐ வில் டூ இட். ஸோ அதனால வந்து எனக்கு நான் பங்குல இருக்கிறோம். ஒருவேளை அந்த பங்கு முடிச்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ திருப்பியும் பாசத்துல கூப்பிட்டீங்கன்னா அப்போ வேணும்னா ஷால் போடுவோம், வந்துட்டு பரவாயில்ல. Not as bad as this, okay? Don't thank me. When you thank me, I feel I must change here. Yeah. நீங்க வந்து நன்றி சொன்னீங்க, நன்றி பாத அப்படின்னா மூணாவது ஒரு ஆளுக்கு நன்றி சொல்ற மாதிரி இருக்கும். எத்தனை முறை மாமியார் மருமக காப்பி கொடுத்தா தேங்க்யூமா அப்படின்னு காலையில் சொல்றீங்க, பேசிட்டு போ அப்படின்னு இல்லையா சொல்றீங்களா? ஆமா சொல்லணும், இல்லைன்னா நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஓகே, வாஸ்தவம் தான். ஆனா let us not be too formal, let us be more personal. ஓகே, ஸோ ஆகவே தயவுசெய்து தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. சாயங்காலம் தேர் எடுங்க, வாங்க ட்ரெஸ் பண்ணலாம், ஜபம் செய்து தேர் பவனியில் பங்கு கொள்ளுங்கள், பிறருக்காக ஜெபியுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் God bless you and a happy days. Thank you very much.